வணக்கம். டெல்லியில் பொங்கல் பண்டிகை. நமது பிரதமர், நாட்டுக்கே தமிழ் கலாச்சாரம் பழமையானது, ஆனால் கீழடிக்கு அங்கீகாரம் கிடையாது. உலகத் திருவிழா, ஆனால் உள்ளூரில் மதுரை, கோயமுத்தூர் மெட்ரோவுக்கு என்ன ஆச்சு? வளமான தமிழ் பாரம்பரியத்தின் அடையாளம் சர்வதேச திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் படித்தால் மத்திய அரசு வேலையில் முதன்மையா? ஊரிலே ஒருவர் சாப்பாட்டு நேரத்தில் பசியோடு வீட்டுக்கு வந்தால், சாப்பிட்டாச்சா என்று கேட்பார். பிறகு, நீ சாப்பிடாமலா வந்திருப்பாய் என்பது போல வாய் மாயாஜாலம் பிரதமரிடம். திருவிழா கோவில்களில் வருடத்திற்கு ஒரு தடவை 2 தடவை தான் வரும். பிஜேபி ஆட்சியிலோ அரசியலையே தேர் திருவிழாவாக, எப்போ பார்த்தாலும் எங்கு சென்றாலும் சாமி கும்பிடுவது, சாமிக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்ற பேச்சுத்தான். இவ்வளவு காலம் சாமி கும்பிடாமலா நாம் இருந்தோம்? விலைவாசி ஏறவில்லை, எகிறிவிட்டது. நம் நாட்டு ரூபாயின் மதிப்பு அதல பதாளத்துக்குள் செல்கிறது. வெள்ளி, தங்கம் எகிறிவிட்டது. வெளிநாட்டில் நம் மதிப்பு குறைந்தே போய் கொண்டிருக்கிறது. எதை பற்றியும் மக்களை சிந்திக்க விடாமல் ஏழையை பரம ஏழையாக்கவும், வசதி படைத்தவரை மேலும் வசதியானவர்களாக ஆக்கவும் மாற்றும் சதி வேலையை ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சேர்ந்து செய்கிறது. நம்மவர்கள், ஏழை நடுத்தர வர்க்கத்தினர் புரிந்து கொள்வோம். பிஜேபியின் நாடக மதவாத வன்ம அரசியலை, அதிகாரத்தை தமிழகம் வெல்லும். நன்றி, வணக்கம்.